ஆதியே எந்தன் அப்பு ஆனந்த குரு சோதியே எந்தன் சொந்த தீருவுளமே இது நாள் வரைக்கும் இவ்வுலகில் போயிரண்டு அந்நாளுரைத்த அப்போ நாராயணரே இனி நானுமது இளங்கோபதியில் வர முனியானவர்க்கு உற்ற வீடையருளும் ஆண்டாச்சுலுக்கு அடுத்திருக்குது ஐயாவே வேண்டா உலகம் மேலுலகமே அலையோம் அங்களையும் ஐயா ஆதிமுனி எந்தனையோம் தங்கையினி மாட்டேன் தரிப்பிடாம் அங்கே அல்லால் என்று வருந்தி இவர் இருக்கும் நாளையிலே மந்துதனையாளும் மாய தீருமாலும் வரம் கொடுத்த நாளும் வைத்தலுக்கும் தான் பார்த்து பரமிருந்து தேர்ந்து பாலந்தனை வருத்த வேணுமென்று ஈஸ்வரரும் வேத தீருமாலும் கண்ணு மகனை கடிய விமானமதில் ஏற்றி வைத்து மாமுனிவர் இருபுறமும் சூழ்ந்து வர சாத்திரியோர் ஞான சர்க்குருவை தான் அனுப்பி வைகுண்ட வீட்டை வானோரலங்கரிக்க மெய்கொண்ட நாதன் விளம்பினார் மேலுலகில் வானோர்களெல்லாம் வைகுண்ட விடதையோம் தானமுடனெல்லாம் சனமே அலங்கரித்தார் சர்க்குருவான சடாயுமுனி இங்கு வந்து மெய்க்குருவான வீரவீசையனுக்கு சொன்னாரனந்த சுகமாலைத்தாரேன நல்லது தானேந்து நவிந்தவரையும் புகழ்ந்து செல்ல 6 மணிக்கு சென்று இங்கே நில்லுமென்று மாதர்மனை மறந்து வாழ்வை மீக மறந்து தாதர் உண்மறந்து சடல ஓடை மறந்து நன்மை பல சோபனமோ நாளி பேச்சும் தான் மறந்து செம்மை குறுவாய்வை செம்மி மூலமடக்கி மூலமதிலடக்கி உடலூற்றைதான் இறக்கி காலை மடக்கி கண்ணனூர் தான் நோக்கி கைக்குள் நின்ற மக்கள் கலங்கி மீக பயந்து நிற்கும் நினைவை நினைவில் அறிந்து வைத்து நடக்கும்படியான நல்ல மொழிகளும் உரைத்து
உடற்கோள் கூறியாய் ஒத்துமிக வாழுமென்று சொல்லி மக்கள் கையை திருமுகத்தோடு சேர்த்து இல்லியல்வாய் வாழும் யாமொழித்து வாரோமென பதறாமல் நீங்கள் பண்பாயோரு போலே சிதறாமல் நீங்கள் செய்ய அனுகூலமுமாய் இருந்து மிக வாழும் என்று நாமமும் கொடுத்து திருந்து புகழ் மாயன் திருப்புகழுமாயன் சிறந்த 1026 ஓங்கோமீடபமதில் சீரியல் வாயுள்ள தேதி 21 பூர்வபட்ச பூச நட்சத்திரத்தில் வாருடைய சோம வாரம் பொழுதோர்ந்து 12 வேளை பாவிக்கும் நிறமதில் மெய்கொண்ட சான்றோர் மேலாசை உள்ளிருத்தி கை கண்ட மாமுனிவர் கட்டாய் மீக சூழ வைகுண்ட மேக வழிகொண்டரம்மானே வைகுண்டமானார் வாய்த்த விமானமோடு வானலோகத்தார் மலர் மாறிதான் தூப விமானமதிலேறி மேலோகமிதில் வர தேவாதியெல்லாம் திருப்பாட்டு குறிவர மூவாதியெல்லாம் முகமலர்ந்து தான் இருக்க தெய்வரம்பை மாதர் திருக்குறவை தான் பாட மெய்வரம்புநாதன் மெய்கொண்டாமிதில் வந்தார் வந்த பொழுதே மறையோரும் வானோர் தேவரிசிமாரும் நந்தன் பெருமாள் மகனவே நாடி வணங்கி மிக போற்றி எந்தன் பிரானே எங்களுக்கு இறங்கியமையாள் கொண்டவரே சித்தரவரோ மிக போற்ற திருமால் மகனை கண்டாவினரே கண்டே மகனை மிக மிக ஆவி கமல முகத்தோடுடன் அணைத்து பண்டே சகலில் மகரமதுள் பண்பாயிருத்தி அருளி வைத்த நன்றோர் மொழியும் குறையாமல் நடத்தி கணக்கின் பிரகாரம் இன்றே எழுந்து இங்கே வந்த இளமாங்கண்டு என்றாவினரே ஆவி மகனை அன்போடு ரவணைத்து தாவி மகன் மேல் தயவு மீக கூர்ந்து மாமுனிவர் தங்களையும் வாரேங்கோ நல்லதன
தாமுனிந்து மகன் மேல் தயவாக தாயாரும் அன்பு மீக கூர்ந்து அருமை மகனையாவே இன்புருக நந்தாய் இருந்தாள்கான் லட்சுமியாம் சந்தோஷமாக சங்கரரும் தான் மகிழ்ந்து வந்தாயோ என்று மகிழ்ந்து கொண்டாரம்மானே நான் முனிவனு வேதம் நல்ல தெய்வந்திரனும் தாமும் மிக மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டனராம் சரசுபதி மாதம் தாயீஸ்வரியாளும் பரசுராமன் முதலாய் பண்பாய் மகிழ்ந்திருந்தார் கைலை யுகமோம் கமண்டலம் ஏழ்பூமியோம் ஆகிலம் அறிய ஆனார் வைகுண்டமென எக்கால புரிகையோம் தம்மானமானமுடன் முக்காலத்துள்ள முனிமார் மூலங்கி மிக ஈரேழுலகும் இவர் செய்த நல்தவம் போல் ஆரேதும் செய்ய அடங்காது இவர் தவம்தான் பிறவிநாசக்கலியன் பொல்லாத வையகத்தில் திரவிதனில் இருந்து செய்து தவாமேற்று வரோம் கண்டால் பாவம் சூடும் கலியனுட வையகத்தில் தண்டரளமானதமாம் தாக்கி நிறைவேற்று வரோம் கலிதொடரு முன்னே கனக துவாபரயுகத்தில் சாலியாமல் வாழ்ந்த தர்மி மூதல் தவத்தோர் பதறி நடுங்கி பாடாதினி மேல் என்று சொல்லி குதறியலைந்து கெடுவான மாமுகடும் கெடுவோம் குகையும் கீழும் மேலும் நுழைந்து மூடுகு முன்னோடி நுழைந்தார் மீக பதறி அப்படியே நல்ல அறிவோர் பதறி மிக தப்பி வர இவரும் சடையாமல் அவ்யுகத்தில் முப்பிறப்பு உந்தியிலும் உதித்து கூதித்தவராய் அவ்யுகத்துக்குள்ளே ஆண்டு மூவாறு வரை செவ்வமக ஞான திரவி வெளிநாடி பாவமருகவண்ணம் பாரத்தவம் புரிந்து சிவமதுவை கண்டு செயல் பெற்று அவ்யுகத்தில் மாது கிளையோடும் மக்கள் வல சொத்தோடும் சீரும் மனையோடும் சிறந்த பல நியாயமோடும் இருந்து மிக வாழ்ந்து எழுபாவம் சூடாமல் சிறந்த வைகுண்ட சிவ வீடு காண்பவராய் பெரிது பெரிதனவே பெரிய முனிவோரும் அரிது அரிதனவே
அகமகிழ்ந்து கொண்டாடினாதன் குருவே சரணமென மன்றாடும் கைலை வானவரும் போற்றி நிற்க பூமிதனில் மக்கள் பெரிய குல சான்றோர்கள் சுவாமியோட தேவி சுற்றமட மாதர்களும் அன்பான தொண்டர்களும் அசந்து முகம் கோடி வம்பானே வேர்கள் வசையாய் மீக நகைக்க வைகுண்டமேக வழி கொண்டார் நம்மளையாம் என்று புலம்பி எல்லோரும் தான் தேறி முந்து மொழிந்த மொழிப்படியே நம்மளையாம் நடந்தார்தான் அல்லால் நியாயம் வேறில்லை என்று மாத திருநாளும் வாராமரவாதபடி நாதன் தமக்கு நாமல் செய்யவும் எனவே கோவிலது வைத்து கொண்ட திருநாள் நடத்தி சேவை செய்து மக்கள் தீனம் சூழ்ந்து போற்றி நிற்க நாதனுட தேவி நாயகி மாறல்லோரும் சீதமண வாழருட சீர்வாதமுண்டனவே தூயரமதாய் வாடி சிவனே செயலனவே இயல்புதரு வீரனவே இருந்தார் தவ முறை போல் நண்பரெல்லாம் வாடி நாரணா போற்றி என்று அன்பர் முறை போல் அகமகிழ்ந்துதான் இருந்தார். பொன்மேனி கோட்டை போதிந்து மணி கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார். இங்கே ஐயா வைகுண்டம் செல்வதற்காக தயாராகிவிட்டார். அரை மணி நேரம் பொறுங்கள் என்று சொல்லுகின்றார். அரை மணி நேரம்னா தேவர்கள் கணக்கில் 6 மாதம்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கதை, அப்படியெல்லாம் இல்லை. அவர் சில காலங்கள் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி நின்றுட்டு அவர் என்ன செய்தார், அந்த வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த மூச்சு காற்றை உள்ளே அடக்கி அந்த சொல்லுகின்றார். வானோர்களெல்லாம் வைகுண்ட விடத்தில் செம்மை குருவை தானூன் வந்து சடல உடை மறந்து நன்மை வல சோவனும் நலிப்பேச்சு மறந்து செம்மை குருவாய்வை செம்மி மூலமடக்கி மூலமதிலடக்கி உடலூற்றை தானுரைக்கி காலை மடக்கி கண்ணனூர் தானுரைக்கி கைக்குள் நின்ற மக்கள் கலங்கி மிக பயந்து நிற்கும் நினைவை. அது வந்து இதெல்லாமே நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணணும், சிந்தனை பண்ணணும். ஏன்னா ஐயா வைகுண்டர் இங்கே வந்து அந்த சம்பூர்ண தேவனாக அந்த அவர் அதாவது வந்து முடிசூடும் பெருமாளாக வந்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தனக்குள்ளாலே அந்த தியானம் தவம் செய்து இறைநிலை அடைந்து முழு நிலைநிலை அடைந்தார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் வந்து இதை நீங்கள் மாற்றி சொன்னால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க முடியாது. எந்த ஒரு ஆன்மீக ஒரு படி கூட ஆன்மீகத்தில் ஒரு இது கூட நீங்கள் வர முடியாது, தொட முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து மற்றபடி எல்லாம் நீங்கள் கதை தான். எங்கேயோ கடவுள் வந்தார், எது கடவுள் இங்கே வரணும்? யாரு கடவுள்? தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் அப்படின்னா யாரு கடவுள்? இந்த எண்ணத்தை நாம் கண்டிப்பாக சரியாக தான் ஹிந்து தர்மம் அற்புதமான இதில் வேற ஐயா வழி ஹிந்து தர்மத்தில் வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது நிறைய பேர் அது வேற சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சரியாக ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார், ஒரு மனிதன் அந்த அமர்ந்து என்ன செய்யணும், வடக்கு நோக்கி அமர்ந்து அவர் வந்து என்ன செய்யினார், அந்த காலை மடக்கி கிழக்கு நோக்கியா வடக்கு நோக்கி அது இல்லை
காலை மடக்கி அப்படியே அந்த மூச்சு காற்றை உள்ள இறக்கி அந்த குண்டலினிலிருந்து நேர மேலே நோக்கி சகஸ்டாரம் சென்று அந்த மேல் நோக்கி அந்த உயிரை மேலே கொண்டு செல்லுகின்றார். அந்த மேல் நோக்கி செல்லுகின்றார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னா 1026ஆம் ஆண்டு பூர்வபட்ச 26 ஓங்கும் இடவதில் சீரிவாயுள்ள தேதி 21 பூர்வபட்ச பூச நட்சத்திரத்தில் வாருடைய சோம வாரம் பொழுது வந்து 12 வேளை வந்து வியாழக்கிழமை சோமவாரம்னா திங்கக்கிழமை சோமவாரம் திங்கக்கிழமை 12 மணி அளவில் அவர் வந்து 1026ஆம் ஆண்டு வைகுண்டம் எய்கினார். 1008ஆம் ஆண்டு மாசி 20ஆம் தேதி அவருடைய 24வது வயதில் அந்த திருச்செந்தூர் கடலுக்குள்ளே விஞ்சை வாங்கினார். ஞானம் பெற்றார். ஞானமும் கலையும் பெற்றார். 6 வருடங்கள் தவமியேற்றினார். எல்லா சக்திகளையும் தனக்குள்ளாக்கினார். அவர் வந்து அந்த அந்த மூச்சுக்காற்றை உள்ளே அடக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி அந்த மூச்சை முழுமையாக அந்த சகஸ்டார வழியாக மூச்சு நமக்கு வந்து 3-4 வழியாக கீழ் வழியாக மூச்சு போச்சுன்னா நாம் மீது செத்து பிறப்போம். மேல் நோக்கி நெற்றிக்கண் வழியாக போச்சுன்னா இன்னும் ஒரு பிறப்பு தான். மேல் நோக்கி சகஸ்டாரம் வழியாக அது மேலே சென்றால் நமக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பிறவியே கிடையாது, பிரவாத பெருன்பம் செல்வோம் அப்படின்னு சொல்லுகின்றார். அங்கே வைகுண்டர் ஐயா வைகுண்டர் இப்பொழுது அவர் அந்த வைகுண்டம் சென்று எங்கும் ஏகவரனாக எங்கும் நிறைந்திருக்கின்றார். இதில் வந்து நிறைய அகில திரட்டமான வந்து பொன்மேனி கூட்டை புதிந்துமணி மேடைகட்டி தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார்கள் அப்படின்ற வரியை எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்த வரியை நீங்கள் படிச்சிங்கன்னா தலையில்லாத முண்டம் போல அது. அந்த அகில திரட்டமான கிழிச்சு வீசுருங்க. அதாவது உண்மையிலே அதெல்லாம் என்னுடைய குடும்ப தாங்கள்லேயே 15 வருடங்களாக அந்த எங்களுடைய தாத்தா எங்களுடைய சித்தப்பா இருந்து பார்த்தா வரைக்கும் அந்த பொன்மேனி கூட்டை 15 மணி மேடை கட்டி தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வந்தார்கள் அந்த அகில திரட்டமானை தான் படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அகில திரட்டமானை எல்லாம் தூக்கி வீசிட்டு யாரோ ஒருத்தர் எழுதின அகில திரட்டமானே எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுவாமிதோப்பு தலைமை பதிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய அப்படி தப்பா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலி மக்கள் அப்படி சொல்றதில்ல. அவங்க வந்து இவங்களோட எவ்வளவோ உண்மையிலே தன்மையில் உயர்ந்து நிற்கிறாங்க. பரவாயில்ல. பொன்மேனி கூட்டை புதிந்து மணி மேடை கட்டி தென்மேனி சார்ந்தோர் திருநாள் நடத்தி வந்தார்கள் அப்படின்றத வந்து படிக்காத எந்த ஒரு ஐயாவளி தாங்களே கிடையாது. அது வந்து நீங்க வீணானது. வாழ்க்கையில நீங்க அங்கெல்லாம் சென்று பிரயோஜனமே இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட செல்லாதீர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கவே செய்யுதுங்க. ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்லுகின்ற எல்லாமே சொல்லுகின்ற பாருங்க. ஆதியங்கள் அப்புறம் அதாவது நான் ஆண்ட ஆச்சலுக்கு அடுத்தரைக்கு ஐயாவே வேண்டாம் உலகம் மேலுலகமே அலை. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், போதும் ஐயா, என்னை அலையுங்கள். இப்போ நம்மளும் எல்லாருமே வேண்டிக்கின்றது அதான். ஏன்னா போதும், எல்லாமே நாம் பெற்றாச்சு. அந்த ஐயா இறைவன் எனக்குள்ளால் இருக்கிறான் கொண்டு வந்தாச்சு. இது நான் வாழுகின்ற காலத்துல ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதாவது நம்மளை ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன வண்டி கூட்டு போனா அங்கே கூட்டு போய் ஒரு கோவில் முன்னாடி கொண்டு பெரிய கோவில், அங்கே சிலையை பார்த்தீங்கன்னா அது ஒரு 150 பயங்கரமான உயரமா இருக்கு. கொண்டு வந்து நிப்பாட்டினார். என்னுடைய உறவினர் ஒருத்தர். நான் போன உடனே என்னை பார்த்துட்டு எனக்கு பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, சிரிச்சேன். உடனே ஐயோ நீங்க பார்த்த உடனே 2 கையெடுத்த கும்பிடுவீங்களே அப்படின்னு சொன்னார் அவர். நான் சொன்னேன் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது அவரோட இப்படிதான் சிரிச்சு போக வேண்டியது, வேற வழி இல்லை. நீங்கள் இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதாவது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வாழுகின்ற காலத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப, ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்ம வீடு பக்கத்திலேயே கோவில் தாங்கல், வீட்டை ஒட்டியே தாங்கல், அங்க திருவிழா அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க அகில திரட்டமானே காவடியில் தூக்கிட்டு போறாங்க. நம்ம அங்க போக முடியுமா? அப்போ என்ன ஆகுன்றது, வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி குழந்தைங்களே கஷ்டப்படுறாங்க. என்னன்னு நீங்க இப்போ நம்ம கோவில் நம்ம இது அங்க தர்மம் நடக்க அங்க இது நடக்க, நீங்க சாப்பிட கூட வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த நமக்கு அது வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாம இருக்குது. கால சூழல் நம்மளுடைய அது முடியாத காலத்துல இப்படி கூட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. ஏன்னா அதனாலதான் ஐயா வைகுண்டம் சொல்லிடுறார், வேண்டாம் உலகம், இந்த உலகம் வேண்டாமே. அதான் நானும் உண்மையிலே அடிக்கடி நினைக்கின்ற ஒரு விஷயம் தான். அதாவது போதும், நம்ம நல்ல ஐயா வைகுண்டம் நல்ல நமக்கு அந்த சத்தியத்தை தந்திருக்கிறார், போதும் இல்லையா வாழ்க்கை அப்படின்னு அந்த வாழ்ந்த அந்த முடிவு அது வந்து விடும். அதான் இங்கே சொல்லிக்கொண்டு வருகின்றார். ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றார். போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த மேலுலகம் செல்லுகின்றார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நிறைய கதைகளை சொல்கிறாங்க. இவருக்கு இங்கே இது எழுதுறவருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மேல்லோகத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அங்கே வந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்கிறாரு. அதான் கலியுகத்து முன்னே கனகத்து ஓரவதே பதிகிறணங்கி படாதினுமே என்று சொல்லி குதிரை மேலே இந்து கெடுவான். அதாவது இந்த அதிகோபல சிசரோட ஃப்ளோ இல்லை.
ஆனாலும் இவர்களை வந்து அழகா சொல்லிட்டு வராங்க, விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள். என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அங்கே வந்து அவன் யாரு, எங்க தேவேந்திரன் எல்லாம் வர்றான் அப்படின்னு சொல்றாங்க. தேவேந்திரனே இந்த உலகத்துல வாழ்றவன் தான் தேவேந்திரன் இல்லையா? இது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறதா? இந்த உலகத்துல இருந்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் என்ன ஆகும்? இது நிறைய பேருக்கு இந்த கேள்வியை தான். இந்த உலகத்தில் இந்த உடலை விட்டு சென்றால் உடனே இன்னொரு தாயின் மடியை தேடி அலைவாங்க. அதான் நல்ல உயிர்கள் என்ன செய்வார்கள், சில காலங்கள் மேலே உடல் இல்லாமலேயே தவம் இருப்பார்கள் ஏதோ ஒரு இடத்துல. அதான் அந்த சொல்றாங்க இல்லையா, கண்ணனுடைய அந்த ஜனம் அங்கே இருந்தது என்று. அதே போல அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக சென்று தவம் ஏற்றுவார்கள். நீங்க இதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஞானிகளுடைய இந்த சமாதிகளுக்கு செல்றதுக்கு யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து எந்த ஒரு இதுவும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு தவறும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. அந்த சித்தர்களுடைய சமாதிகளுக்கு செல்வதற்கு யாருமே தயங்கவே மாட்டாங்க, சந்தோஷமாக செல்வார்கள். ஏன்னா அவர்கள் அங்கே சென்றால் நமக்கு நன்மைதான் கிடைக்குமே தவிர தீமை ஒருபோதும் வராது. இதான் உண்மை, இதான் சத்தியம். இந்த உண்மையை நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க வந்து என்ன சொல்லுகிறார்கள், பொன்மேனி கூட்டை பொதிந்து மணி மேடை கட்டி தென்மேனி சான்றோர் அப்படின்னா கீழான சான்றோன் தான் திருவிழா நடத்துகின்றான், மேலான சான்றோன் இல்லை. மேலான சான்றோன் திருவிழா நடத்தவே மாட்டான். அவன் என்ன செய்வான், தியானம் செய்வான், தவம் செய்வான், தனக்குள்ள இறைவனை காண்பான். தென்னா கீழானது. தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்துகின்றாங்கன்னா அதுவும் யார் எழுதுகிறார்கள், இவர்களே எழுதுகின்றார்கள். இதை வந்து ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணியே வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதே போல் அதே சிவகாண்ட அதிகாரத்தில் 64 வரிகளை சேர்த்திருக்கின்றார். 64 வரிகளை நான் படிச்சிருக்கிறேன் இதில் யூடியூப்பில். அது வரைக்கும் தான் அந்த பழைய, அதாவது எனக்கு கிட்டது ஒரு பெரிய ஆதி, அதை இப்போ காணும் எங்கே போச்சு, பேப்பராக பிரிச்சு தர அந்த ஆதி ஒரு பழைய ஒரு பேதை எங்கள் சித்தப்பா எனக்கு தந்தார். அப்போ அந்த காலத்தில், அதாவது எனக்கு ஒரு ஒரு 25 வயசு 26 வயசாக இருக்கும்போது எங்கள் சித்தப்பா அதை கொடுத்தாரு. நீ இதை வச்சுக்க பத்திரமா. என்ன எதுக்கு அவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நீ வச்சுக்க உனக்கு ஆகும் அப்படின்னாரு. நான் அதை படித்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். அந்த சிவகாண்ட அதிகாரத்தில் அதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது என்ன இது பேசுகிறவங்களுக்கு இந்த உபதேசம் செய்வர்களுக்கு உடனே காசு கொடுத்துருங்க அப்படின்னாலும் நிறைய வரிகளை 64 வரிகளை சேர்த்திருக்கின்றார்கள். கேடுகட்டவர்கள் 64 வரிகளை சிவகாண்ட அதிகாரத்திலே சேர்த்திருக்கிறாங்க. நல்ல நேரம் ஐயாவோட சாட்டு நீட்டோல சேர்க்க மாட்டாங்க, அது அவரோட சுயசரிதம். அது விட்டா அதுலேயும் நிறைய சேர்த்திருப்பாங்க. அதில் கொஞ்சம் இது தாய் கிழவிக்கு கொஞ்சம் அதிசயங்களை காட்டி சத்தியம் கொண்டேன் ஐயா சிவனே ஐயா, அப்புறம் அந்த என்னுடைய அம்மா தலையில் கையை வைத்து அழுதாலே சிவனே ஐயா, அந்த வரிகளை கூட 1-2 வரிகளெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ உள்ள வரதுல எல்லாம். அது போக போக அது ரொம்ப மாறி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. தத்துவத்தை முழுமையாக அழித்து விட்டார்கள். தத்துவம் என்ன, ஐயா வைகுண்டரோட தத்துவம் என்ன? உண்மையிலேயே ஐயா வைகுண்டர் போல ஒரு சிறந்த ஒரு ஞானியை ஒரு இறைநிலை அடைந்தவரை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து என்ன பிரம்மச்சரியத்தை தான் சொல்லுவாங்க. நீங்கள் இன்னைக்கு உள்ள சாமியார்களே நீங்கள் முடியெல்லாம் மொட்டை போட்டு வந்துருங்க, நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம். ஐயா வைகுண்டர் அப்படியா இல்லை, கடைசி வரைக்கும் உழைத்து வாழ்ந்தார். அவர் உழைத்துத்தான் வாழ்ந்தார். இதே போல நீங்க யாரையும் பார்க்க முடியாத மக்களை ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவு சிறப்பானவர்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்னா ஐயா வைகுண்டரை போல சிலர் தான் ரொம்ப முக்கியமானது. ஐயாவின் ரொம்ப அற்புத சென்மணி சார்ந்தவர். அப்ப நீங்க சுவாமி தோப்பு தான் அந்த அங்க ஐயா வைகுண்டருடைய அந்த ஐயா வைகுண்டரை 10வது அவதாரத்துக்கு அழைத்து சென்ற அந்த உடல் இருக்கும் இடம் அங்கே சுவாமி தோப்பு தான். இதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் எல்லாமே கற்பனை தான். ஆனால் வந்து அவர்களாக எழுதியிருக்கிறாங்க, நம்ம படிச்சு தான். ஏன்னா இதை இவ்வளோ நேரம் படிச்சு வந்ததுனால கடைசி வரைக்கும் படிக்கணும், இதான் உண்மை. அதான் நம்ம படிப்போம், இதை தொடர்ந்து தான் செய்வோம், கடைசி வரைக்கும் படிப்போம். ஆனால் அதெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அர்த்தம் இதோட கடைசியில் நம்ம ஏதாவது இந்த அகில திரட்டாமனை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் வாழ்க்கையில் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். மக்களை யாராக இருந்தாலும் இந்த பொன்மேனி கூட்டை பொதிந்து மணி மேடை கட்டி தென்மேனி சார்ந்தோர் திருநாள் நடத்தி வந்தார்கள் அப்படின்ற அந்த வரிகள் இல்லாத அந்த அகில திரட்டாமனையும் முதல்ல படிக்காதுங்க. அதெல்லாம் வந்து வீணானது. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை படிச்சுட்டு கடைசியில் இன்னும் கொஞ்சம் அகில திரட்டமானியை பற்றி லேசாக ஓரளவு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி 108 டைம் பேசுகிறேன், 108 நாள் இதே போல் பேசி 108 பேசி எல்லாம் முடிச்சு இதெல்லாம் இது பண்ணோம். ஆனால் என்னுடைய முக்கியமான நண்பர்கள் சிலர் இன்னும் கருத்து கரெக்டாக சொல்லுங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால இந்த கருத்தை இன்னும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் கருத்து நமக்கு வந்தால் சொல்லுவோம், பார்ப்போம். இதில் இது இன்னும் அந்த கடைசி வரைக்கும் நம்ம படிச்சிருவோம். அடுத்து பார்ப்போம்.